நம்ம சேனலில் லாஸ்ட்டாக டாப் 10 ஒர்ஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அந்த கண்டென்ட்டில் வந்து இந்த படங்கள்லாம் லிஸ்ட்டில் வந்திருக்க வேண்டியது, ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிச்சு. அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆனரபிள் மென்ஷனாக அந்த வீடியோலேயே சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் மிஸ் பண்ணிட்டேன். சரி, அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஷார்ட்ஸ் கண்டென்ட்டாக போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுனதுனால இப்போ இங்கே கிளம்பி வந்திருக்கேன். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிற படம் வந்து விடாமுயற்சி. விடாமுயற்சி வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு கார் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அந்த கார் ஃபைட்டு மட்டுமே வந்து ரீல்ஸில் கட் பண்ணி போட்டு, இப்படி ஒரு நல்ல படத்தை நீங்கள் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ண மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை கில் ட்ரிப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் பூத கண்ணாடி வச்சு தேடினாலும் படத்தில் அந்த ஒரு சீனை தவிர மீது எதுவுமே அவ்வளோ நல்லா இருக்காதுங்கிறதுனால இந்த படம் வந்து ஒஸ்ட்டில் வந்திருக்க வேண்டிய படம். கண்டென்ட்டாகவும் அஜித்தோடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாகவும் அதுக்கப்புறமா ஸ்க்ரீன் ப்ளேவாகவும் ரொம்ப மோசமாக இருந்த ஒரு படம். ஆனால் அந்த படம் வந்து விஷுவலாகவும் டெக்னிக்கலாகவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இதை டாப் 10 சேர்க்காம விட்டுட்டேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து டியூட் வந்து இந்த படத்தோடைய கண்டென்ட் அண்ட் ஒன்லைன்ற ஒரே ரீசன் மட்டும்தான் அது போட்டு எல்லாருமே அடிக்கிறது. அதை தாண்டி படத்தை படமாக பாருங்கள், இந்த படம் வந்து செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்கன்றதுனால எனக்குமே வந்து இதை அந்த லிஸ்ட்டில் டாப் 10 சேர்க்குற அளவுக்கு இது அவ்வளோ மோசமான படம் இல்லை அப்படின்னு தோணுச்சு. அதனால் அதை விட்டுட்டேன். அடுத்து வந்து இட்லி கடை படம் வந்து என்னென்னா, தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக் ஆனப்போ எல்லாருமே இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, பாருங்கள், கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ணக்கூடாது, நல்ல ஃபீல் குட் மூவி வந்திருக்குங்கிற மாதிரி எல்லாருமே வந்து ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஓடிடியில் வரும்போது தான் அந்த படத்துடைய உண்மையான ரூபமே வந்து தெரிய ஆரம்பிச்சுது. சில பேர் வந்து இந்த படம் வந்து ஒர்ஸ்ட்டு கேட்டகரியில் சேர்க்குற அளவுக்கே ஒர்த்தான படம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் எனக்கு வந்து பெருசாக இடம் கொடுக்கல. இந்த படம் அந்த அளவுக்கு போட்டு அடிக்கிற அளவுக்கு மோசமாக இல்லைங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுங்கிறதுனால அதை வந்து டாப் 10 சேர்க்காமல் விட்டுட்டேன். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வர படம் வந்து மதராசி வந்து விடாமுயற்சிக்கு சொன்ன மாதிரியே தான். ஃபைட் சீக்வன்ஸில் ஆரம்பித்து இந்த படத்தில் இருக்க ஆர்டிஸ்ட்டும் சரி, அதுக்கப்புறமா சில சீன்ஸுமே சரி நல்லா இருந்துச்சு. ஆனால் படத்துடைய ஸ்டோரி வந்து அந்த அளவுக்கு கிரிப்பிங்காகவும் இல்லை, லாஜிக்காகவும் இல்லைங்கிறதுனால தான் மதராசி வந்து இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்கணும், ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிச்சு. அடுத்த படம் வந்து தலைவன் தலைவியில் வந்து ஆக்சுவலாக விஜேஎஸ் அண்டு நித்யா மேனனுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகியிருக்கும். யோகி பாபுடைய கவுண்டர்ஸ் நல்லாயிருக்கும். படமுமே வந்து கதையாக பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்தாலும் இந்த படத்தில் அப்பப்போ கத்திக்கிட்டே இருக்குது, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்லாம் வந்து காட்டுறப்போ உண்மையாலே இப்படிலாம் இருக்காது, படத்துக்காக ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி எடுத்திருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணதுனால இந்த படத்தை இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன்.